அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை இடவாமலும், 1ஆம் சங்கீதம். பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரர் இங்கிலீஷில் அழகாக தெரியும், டோ டெவில் வேஸ்ங்கிறார். நோ அட்வைஸ் ஃபார் சின்னர்ஸ், பரியாசக்காரர் காரணத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ரொம்ப அருமையான, அவர் இரவும் போலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன். டே அண்ட் நைட்டு தூங்கிட்டே இருக்கோம், ராத்திரி தூக்கம் வரல, எழுந்து பைபிள் வாசிக்கணும். படுக்க போகிறோம், பைபிள் வாசிக்கணும். தூங்கி முடிச்சு ஒரு வேலைக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கணும். ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், ஒரு பிரயாணம் மீன்ஸ் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ கப்பல்லையோ போகிறோம், இல்லை நடந்து போகிறோம், வேதத்தை சொல்லணும். வேதம் வாசிக்க நேரம் இல்லையா, தெரிஞ்ச வசனத்தை சொல்லிக்கணும். உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமோ அந்த வசனத்தை என்ன பண்ணணும், சொல்லணும். அதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், டே அண்ட் நைட் தியானம். தியானம்னா காத்திருக்கிறது, ஜெபிக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு அதே பார்க்கறது. இந்த ஃபேன் எப்படி ஓடுது, இந்த ஃபேன் என்ன ஸ்பீடில் ஓடுது, அதே பார்க்குறது தியானம். ஒரு சிந்தனைப்படுத்துவது அதான் தியானம். ஒரு சாமியார் ஒரு தியானத்துக்கு போயிருந்தார். என்ன தியானம்னா, எந்த நினைவுகளும் உள்ளே வரக்கூடாது. ஒரு காட்டில் போய் ஒரு மரத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தியானம் பண்ணுறப்போ ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது. மல்லிகைப்பூ ஸ்மெல், ஒரு சலங்கை சத்தம், ஜல் ஜல்லுன்னு ஒரு சலங்கை சத்தம் வருது. அப்போ பெண் கொலுசு போட்டு நடந்து வர்றான்னு அவருடைய தியானம். அவர் ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு, ஆனால் இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, உலக பிரகாரமாக கவலை இருக்கு. அது தியானம் இல்லை. அப்போ அவரோட தியானம் வேஸ்ட். எத்தனை நாள் இருந்தாலும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் மனசை எங்கே போயிடுச்சு, ஏதோ ஒரு வேற சிந்தனை இருக்குது. அவர் எதுக்கு காட்டுக்கு போகிறாருன்னா, வேற சிந்தனை படுத்தக்கூடாது. அவ்வளோ நாள் தியானம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் இவ்வளோ நாள் தியானம் தான், எனக்கு ஒரு ஹீலிங் கொடுனாரா, கொடுக்க முடியாதுரா. ஏதோ ஒரு பொண்ணு நடந்து போகிறப்ப சலங்கை சத்தம் உனக்கு கேட்டுச்சுல, கேட்கக்கூடாது. மல்லிகைப்பூ வாசனை வந்ததில் வரக்கூடாது. உடைய தியானம் எப்படி இருக்கணும், ஒருமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் தியானம். ப்ரேயர் பண்ணுற ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸு, அதில் 1 செகண்ட் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த 10 செகண்டில் நீங்கள் வேறு சிந்தனைக்கு போகாமல் ஆண்டவரை நோக்கி மட்டும். இந்த வசனம் காலையில் ஒரு சகோதரி ஃபஸ்ட் சர்வீஸ் 8 to 10 11 வரையும் ஒரு சர்ச்சில் இருந்தேன். 55 நிமிஷம் பேசினேன். அப்போ சொன்னேன், ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு எண்ணத்தில் திரும்பினான், பரலோகத்துக்கு நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமம்னா நல்ல சுகம். இந்த சலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்கள் கண்களும் செவிகள். நீங்கள் ஒருமனப்படுத்தி இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். என்ன தலைப்புனா, வொர்ஷிப் டு த லார்ட். ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிப்பது, ஆண்டவரை தொழுதை கொள்வது, அதுதான் தலைப்பு. அன்னைக்கு காலையில் நான் பேசின தலைப்பு. இப்படி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறப்போ நீங்கள் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், ஒரு வாழ்வு தருவார். நீ கேட்டு பாருங்கள். நீங்கள் ஜெபத்தோடு சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா, வீட்டில் சர்ச்சுக்கு கிளம்புனா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், உங்களுடைய வீட்டுக்கு போகிறேன், ஆண்டோடைய வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் இருக்கவும் பல பிரச்சனைகள், வாடகை கொடுக்கல, கணவர் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, வியாதி, இந்த வீடு கட்டப்படலை, இப்படிலாம் பல பிரச்சனையில் இருக்கீங்க. அதெல்லாம் மறந்து சில நிமிடம் ஆண்டவரோடு வழிபடப்பட்டிருக்கீங்க. வழிபடுதல் கடவுளின் திருவெளிப்பாடு. நீங்கள் ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுறப்போ ஒரு வெளிப்பாடு வரும், கடவுள் வெளிப்பாடு வரும். ரெவலேஷன் காட் இன் ஒர்ஷிப். ஆண்டவர் நீங்கள் தொழுது கொள்றப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதுதான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, கேளுங்கன்னு சொன்னேன். ஒரு சகோதரி முடிஞ்சவொன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு பணம் வரல, இந்த கருத்தை நான் ரிசீவ் பண்ணி நம்பிக்கையோடு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன், இந்த சர்வீஸ் முடியும்னே அந்த பணம் எனக்கு அவங்க அனுப்பிட்டாங்க, ரொம்ப நாளாக வராத பணத்தை எனக்கு தந்தாங்க. இதுதான் ஆண்டவரோடு நம்ம ஒருமனப்படுறது. நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு, கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், டு நாட் வரி, ஐ எம் வித் யுவர் காட்.
நான் உன்னுடைய கடவுள். நீ கவலைப்படுறதில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை குறைக்க முடியாது. எனக்கு சுகர் வியாதி இருக்குது. காலையில் அதே சகோதரி பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே. நாங்கள் எனக்கே பயம் வந்துட்டு, எதுக்கு டயர்டாக? ஆனால் நான் கவலைப்படலை. 35 வருஷமாக சுகர் வியாதி இருக்குது, கவலைப்படலை. நான் கடவுளுக்காக ஆண்டவருக்காக சில வேலைகள் செய்கிறேன், என்னுடைய சொந்த வேலையை செய்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், போகிறேன் வர்றேன், உலக பிரகாரமாக ஓடுறேன் வர்றேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இவ்வளோ தான். இன்றைக்கி 65 வயசு, ஆண்டவர் 70 வயசு வரையும் டைம் கொடுக்குறாரு. 70க்கு அப்புறம் 80 வரையும் கிரேஸ் டைம்ங்கிறாரு. 80க்கு அப்புறம் உபத்திரமும் சஞ்சலமும் சொல்கிறாரு. 80க்கு அப்புறம் இருக்கிற ஒரு மாடு, ஆடு, கோழி, நாய் மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருப்பாங்க. ஒரு நாய் வச்சுருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா போக மாட்டாங்க, ஏதாவது ஒருத்தர் தான் போவாங்க. என்னென்னா அந்த நாயை பார்க்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி 80 வயசு வீட்டுக்கு மாமையில் அம்மா அப்பா மாமா மாமியா வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஈக்குவல் டு டாக். அப்போ நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதம் அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழியில் நிற்காமல். நோ வேத சின்னர்ஸ், பாவியுடைய வழியில் நிற்காத. நோ அட்வைஸ் ஃபார் விக்கெட் மேன், அவனுடைய ஆலோசனை கேட்காத. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கருத்தாய் கை கொள்வாயானால், உபாகம் 28:1 சொல்ற, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, சங்கீதம் 128:1 சொல்றார், 119:1 சொல்றார். கர்த்தருடைய வேதத்தின்படி, பிரமாணங்களின்படி, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். 119, 105 சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 40:3 சொல்றார், எரேமியா 44:23 சொல்றார், நீ இதை நடக்கலாம், இப்படிலாம் கெட்டு போவ. கர்த்தருடைய வேதம் நடக்கலாம், இதெல்லாம் கெட்டு போவ. எரேமியா 40:3 சொல்றார். இதை ஈக்குவல் பண்ணுறப்ப எப்படி சொல்லுதுன்னா, இன்னைக்கு சிக்கன் எவ்வளவு கிலோ? 200 ரூபா. பீஃப் எவ்வளவு? 300 ரூபா, 350 ரூபா. பீக் பன்னிக்கறி எவ்வளவு? 150 ரூபா இருக்கும், இல்லை 100 ரூபா இருக்கும். மட்டன் எவ்வளவு? 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா. அதில் 2 வெரைட்டி, வெள்ளாடா செம்பரியா. எந்த ஆடு போட்டால் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும்? செம்பரி ஆடு போட்டால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இதில் சில கணக்கு ஏதோ சொல்லுவாங்க, அந்த போடுற கணக்கு போடுறவங்க. அந்த ஆடில் 2 வகை. இந்த செம்பரி ஆடு ரொம்ப சாஃப்ட்டுன்னுவாங்க. மெய்ப்பன் சொல்வதை கேட்குமா, அவனுடைய செப்படு மெய்ப்பன் என்ன சொல்கிறாரே கேட்குமா. உட்காருனா உட்காரும், போவாதானா போவாது. செம்பரி ஆடு எல்லாத்தையும் போய் கடிக்காது. ஒருத்தர் சட்டைக்கு அமைதியாக திரும்பி போயிடுமா. ஒருத்தன் குத்த வரானா, குத்தாதரா நான் போயிடுறேன் என் வேலையை பார்த்துன்னு. இந்த வெள்ளாடு அப்படி இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடுமா. வேப்பந்தலையும் சாப்பிடும், பாயசனையும் சாப்பிடும், எல்லாத்தையும் வாய் வச்சு காட்டி பாரு பார்த்துடலாங்கம்மா. அது கூட யார் சண்டைக்கு போனாலும் விடாதான் சண்டையை. பாரு உன சிங்கமே சண்டைக்கு வந்தாலும் வாங்கடாங்கம்மா. அதே மாதிரி நீ வெள்ளாடா செம்பரியாடா? ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படிறியா கீழ்ப்படிலையா? ஆண்டோடைய வேதம் உனக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடைய பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் மத்தேயு மார்க் 10 சொல்றாங்க. மார்க் 10, லூக்கா 18, லூக்கா 10. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? நான் வேதம் எனக்கு தெரியும், நான் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கு கட்டளைகள் தெரியும் சொல்றப்போ, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல உனக்கு உண்டானவளை விட்டு தரித்திரருக்கு கொடு. நீ போய் உனக்கு ஈக்குவல், எனக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்குறான். அப்போ அவங்களுக்கு நல்ல கதையை சொல்கிறார். 2 பேர் போனா, ஒருத்தன் நடந்து போனா, அவனை ஒருத்தன் வழிப்பறி அடித்து முன்ன ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாலத்தில் வந்தால் திருடு பிடிங்கிடுவாங்க. பாலம் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த வாய்க்காலுக்கு அங்கே இங்கேயும் போக முடியாது. சத்தியமூர்த்தி நர் போய் இதில் பிளாக் ஆகிரும், சுடுகாடோட எலினரோட கான்டாக்ட் ஆகாது. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த பாலம் போட்டாங்க. அந்த பாலத்தை அது வரையும் போக மாட்டாங்க, திருடு நடக்கும். அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் போனால் ராத்திரி யாருமே போக மாட்டாங்க. இதே மாதிரி ஒருத்தனை திருடிட்டான், ஒருத்தன் அடித்து போட்டுட்டான் குற்றுரையரா. இப்போவும் அடிக்கடி எவனையா கழுத்தெடுத்து போட்டுருந்தாங்க, அடிக்கடி நடக்குதுங்க. நான் ஒரு 3 மாதம் முன்னால் ஒரு வாலியை போய் இங்கே 2 பேர் சண்டை போட்டு ஒரு வாலியை போய் நான் கழுத்தெடுத்துட்டாங்கன்னு பாலிமர் நியூஸில் பார்த்தேன்.
இப்படி ஒருத்தனை அடித்து போட்டான். அதில் என்னை மாதிரி ஒரு லேவியன்னா ஆசாரியன், நான் பிஷப் மோகன்தாஸ், அப்படி மகன் பிரீசஸ், நம்ம வெங்கடேச, இவங்கெல்லாம் ஆயர். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தோத்திரம் நமக்கு வேண்டான்ட்டு போயிட்டோம். இன்னொரு பரிசேயன், கடவுளுக்கு கொடுக்குறவன், அங்கே இருக்க செக்ரட்டரி, மூப்பர், ட்ரெஷரர், அவனும் பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் ஒரு பின்தங்கின மகன் வந்து ஆயக்காரன் நின்று அவனுக்கு உதவி செய்கிறான். எங்கே அடிபட்டுருக்கு அந்த இடத்த துடைக்கிறான். அவன்கிட்ட இருக்க ஃபஸ்ட் எய்ட் பெட்டியை எடுத்து மருந்து போடுறான். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்கான், பஞ்சு, டிஞ்சர், அந்த இதெல்லாம் மருந்து போடுறான், கெட்டுறான், ரத்தத்தை நிப்பாட்டுறான், கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். பக்கத்தில் இருக்க ஒரு 24 hours ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்றான். காசு கொடுத்து உங்களை பார்த்துக்கோங்கிறான். நான் அவசரமாக போகிறேங்க, பத்தலைன்னா என் பணம், என் நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு போய் சொல்லிட்டு போகிறான். இதில் யார் நான் நல்லவன் கேட்குறான். உதவி செய்யணுன்னு நிதானிக்கிறேன்னு அந்த உயர்ந்த மனிதன் சொல்கிறான். நீயும் போய் அதை செய்யுங்கிறார். இதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் லைஃப், அன்பு. இதுதான் வேதம், இதுதான் கர்த்தருடைய வேதம். படிச்சிட்டேங்க, பைபிள் படித்தேங்க, ஆனால் அம்மாவுக்கு சோறு போட முடியாது. நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் சோறு போட முடியாதுங்க, ஹாஸ்டலில் சேர்த்துருக்குறோம். நீ பைபிள் படித்ததும் வேஸ்ட்டு, நீ ஒர்க்ஷாப் பண்ணதும் வேஸ்ட்டு, நீ இருக்கிறதே வேஸ்ட். தம்பி செத்து போனாருங்க, தம்பி பிள்ளை ஸ்கூலுக்கு போகலாங்க, அண்ணன் பிள்ளை பார்க்கு கான்வென்ட்டில் படிக்குங்க, என் தம்பி பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, என்கிட்ட பணம் இல்லைங்க, வேஸ்ட். என்னைக்கு உன்ட இருக்கிறத, என்கிட்ட இருக்கிறத நீ இல்லை நான், என்கிட்ட இருக்கிறத எடுத்து என்னைக்கு கொடுக்குறனோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தருடைய வேதம், இதுதான் தியானம். சும்மா ஜெபம் பண்ணால் போதாது, முட்டி போட்டால் போதாது. எதுக்கு கிறிஸ்து அவர்கள் என்று பெயர்னா, அப்போஸ்தலர் 11:24 வாசிங்க. அந்தியோகியாவிலே நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் அவர்கள் குட் பீப்புள், ஹோலி ஸ்பிரிட், ஃபெய்த், விசுவாசம், நல்லவர்களாக இருந்தாங்க, பரிசுத்தான் வல்லமை இருந்துச்சு, விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள். அவங்களுக்கு தான் கிறிஸ்டியன்ஸு பெயர். ஒரு வெள்ளைச்சேலையோ இல்லை ஒரு சஃபாரி ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு அங்கியோ இல்லை கருப்பு பேண்ட் வெள்ளைச்சட்டையோ இது என்ன பண்ணாது, அடையாளம் அல்ல. வாழ்க்கை தான் அடையாளம். நல்லவர்களாய் மாற வேண்டும். அதுதான் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறாரு. அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும். யாரெல்லாம் அப்படி மாறுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் மாறுகிறார். சங்கீதம் 23. இதுக்கு அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா, கர்த்தர் எனக்கு எப்போ மேய்ப்பனாய் மாறுறாரோ, கர்த்தரின் வழியில எப்போ வர்றாரோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்களின் ஓரம்னா இந்த காவிரி ஆற்றுக்கு போனீங்கன்னா 2 பக்கம் கரை, ரெண்டுமே திருத்துறைப்பூண்டிக்கு போவோம். திருச்சியில் காவிரி ஆறு திருச்சியில் பைபாஸில் வரும். 2 கிலோமீட்டர் காவிரி ஆறு, 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 2 பக்கமே ரோடு இருக்கும். 2 பேர் ரோடில் நடந்து போனீங்கன்னா மூங்கில் மரம் செழிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணி எப்போதுமே வருஷத்தில் ஒரு 9 மாதம் தண்ணி போகும். தண்ணி நீர்ச்சத்து இருக்கிறதால அந்த மரம் இருக்கும். எகிப்துக்கு போனீங்கன்னா மலைகளில் மரமே இருக்காது. காரணம் நீர்ச்சத்து இல்லை. எங்கே நீர்ச்சத்து இருக்கோ அங்கே உயிரினங்கள் வாழும். உயிரினங்கள் வாழும் இடத்தில் மரம் செடிகள் வாழும். அந்த மரம் செடிகள் உயிரினங்கள் இருக்கிற இடத்துல தான் மரம் செடிகள் வாழும். இன்னைக்கு எங்கே உயிர் இருக்கோ அங்கே தான் மரம். நான் உயிராக இருந்தால் தான் ஆண்டவர் என்னோடு இருப்பார். என்கிட்ட உயிர் இருக்க நான் என்ன பண்ணணும், ஆண்டுடைய கட்டளை ஏற்றுக்கொண்ட மக்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அவன்தான் நீர்க்கால்களின். நீங்கள் நானும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படும். பணம் இல்லைங்க, என்கிட்ட இருக்கு, பணம் கொஞ்சம் இருக்குது. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். முந்தா நாள் நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, வெரைட்டி, 2 வகையான பாயாசம், ஐஸ்கிரீம், சூப்பர் டேஸ்ட். ஆனால் என்னையால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட
பிறகு நான் எங்கள் ஊர் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டிருக்கேன். நட முடியாது. நேற்று ஒரு இடத்துல நல்ல மட்டன் கறி, மிஞ்ஞானபுரத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சூப்பராக இருக்கும் மட்டன் ஆடு, நல்லா இருக்கும் மட்டன் ஆடு. அப்படி ஒரு வெள்ளை சாறு வச்சு வாளிக்குள்ளே கரண்டியை போட்டு கறி அள்ளி ஊற்றுவாங்க விஐபிக்கு. நானும் மோகன்தாஸ் ஐயா மாதிரி அழுப்போனா சூப்பராக இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்டில் வந்து 80 ரூபா கொடுத்து சாம்பார் சாதமோ ஏதோ ஒரு சாதம் வாங்கி, அதுதான் நமக்கு கொடுப்பன. எதுதான் நமக்கு கொடுப்பன? அந்த ஏர்போர்ட்லேயும் அவசரமாக 2 மணிக்கு உள்ளே போனோம். உள்ளே போனால் 400 ரூபா சாப்பாடுமா, நல்லா இருக்காது. 80 ரூபா சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டேன் வேகமாக. அப்போ என்னடா நம்ம நிலமை, பரிதேபிக்க அது குரங்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். குரங்கு சாப்பிட்டதை பார்த்தீங்களா? ஐயாவை குற்றாலம் டூர் கூப்பிட்டு போச்சு, எல்லாத்தையும் டூர் கூப்பிட்டு போகிறாரு. சர்ச்சு மக்களை டூரு குற்றாலத்தை கூப்பிட்டு போச்சு சொல்லுங்க பஸ்ஸில். அங்கே போனால் குரங்கு பிச்சு பிச்சு போடும் வேகமாக. சின்ன பிள்ளையில் பால் கட்டி கதை படித்து, என் வயசில் உள்ளவங்க 2 ஆப்பு 3 ஆப்பு புத்தில் பால் கட்டி கதை படிச்சிருப்பீங்க. ஒரு பால் கட்டி, பால் பவுடருடைய கட்டி ஒரு பூனைக்குட்டிக்கு கிடச்சிட்டு, இன்னொரு பூனை வந்து சண்டை போடுது. 2 பூனைக்கு யாருக்கு சண்டைன்னு பிரச்சனை. 2 பூனையும் சொல்லுது இந்த குரங்கண்ணன் வந்துட்டார், குரங்கண்ணன் கொடுப்போன்னு சொல்லுது. குரங்கண்ணன் தோணுன்னு பீஸ் பீஸாக ஆக்கி கீழே போட்டுட்டு போயிடுச்சு. பூமாலை குரங்கையில் கிடச்ச மாதிரி. இதுதான் லைஃப். ஆனால் நம்ம வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறப்போ, கர்த்தரோடு இணைந்து இருக்கிறப்போ, கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எப்போ நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கனா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு உபயோக பண்ணணும். அதுதான் 150 சங்கீதத்தில் அந்த முதல் சங்கீதம் காமனாக யார் எழுதுனதுன்னு சொல்லப்பட்டிருக்காது. யார் எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்காது. டு நாட் wicked people, sinners. அவங்க வழியெல்லாம் வேண்டாம். ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் எனக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதம் என்னை சரியான வழியில் வழி நடத்துதா? கர்த்தருடைய வேதம் என்னை உயர்த்துதா? அந்த கர்த்தருடைய வேதம் எனக்கு என்ன, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும், ஒரு சிலர் சொல்லுவாங்க போகிறப்போ பைபிள் இப்படி திறந்து படிக்கக்கூடாது. என்னை மாதிரி பிரசங்கியார் சொல்லுவாங்க, இதனை கிளி ஜோசியமா, எலி ஜோசியமா, இல்லைன்னா இது என்ன இது, அப்படிலாம் படிக்க. அப்படி இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் அதை திருப்பி அந்த வசனத்தை படித்து ஒரே ஒரு செகண்ட் தியானிச்சுட்டு போங்க. இந்த வசனம் எனக்கு வந்திருக்குன்னு அந்த வசனத்தின்படி நிச்சயமாக ஆண்டவர் வாழ்வில் வெற்றியை தரும் ஆண்டவர். என்னுடைய 65 வயதில் நான் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வேலை. அந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அது நடக்காது. தோத்திரம் ஆண்டவரேமே. ஒரு சில இடத்துல அந்த வசனம் எனக்கு சாதகமாக இருக்கும், தோத்திரம் ஆண்டவரேமே. அதேமாரி வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து அந்த வசனத்தை படிச்சுட்டு ஜெபத்தோடு இந்த திருச்சபைக்குள்ளே வந்து உட்காருங்க. அன்றைக்கி ஒரு ஹீலிங் உங்களுக்கு இருக்கும். யார் பிரசங்கியார், யார் பாஸ்டர், யார் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, நம்முடைய ஜெபம் நம்ம கேட்கப்படும் வசனம். அந்த விசுவாசத்தோடு அந்த ஒர்க்ஷிப்பில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒர்க்ஷிப் நடத்துறப்பவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பல முறை அந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். மோர் மார்க்கெட்டில், இப்போ இல்லை, மோர் மார்க்கெட்டில் 35 வருஷத்துக்கு முன்னால் அந்த மூங்கில் பின்னுவாங்க தெரியுமா? நேரு ஸ்டேடியம் கெட்டு முன்னால் ஒரு ரோடு வரும். அந்த மயிலன் பார்க் வழியாக அப்படி போனீங்கன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். சின்ன ரோடு, மூங்கில். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் பாருங்கள். மூங்கில் கட்டுற குரூப் இருக்கும். பின்தங்கின அந்த பிளாட்ஃபார்மில் வாழ்வாங்க. கடைகள் எல்லாம் ரோட்டில் இருக்கும். தெரியாமல் மோர் மாட்டில் விற்கிறவங்கிட்ட போய் பேண்ட் ஷர்ட்டு வேலை சொல்லுவான். பார்க்கதாரையும் போனோன்னு சொல்லிட்டேன்னா 120 ரூபாய் 12 ரூபாய்க்கு தருவான். ஆனால் வாங்காமல் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கேன்? நான் அனுபவிச்சிருக்கேன். அதை வெளியூருக்காரன் நிச்சயமாக மாட்டியிருப்பான். இப்போ ஒரு 35 வயசு உள்ளவங்களுக்கு தெரியாது. இது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு தெரியும் நல்லா. அப்போ இந்த மார்க்கெட்டில் பின்தங்கின மக்கள் மத்தியில் ஒரு சண்டே ஸ்கூல். அந்த சண்டே ஸ்கூல் அந்த ஒரு சர்ச்சில் நடக்குது, சிஎஸ்சி சர்ச்சில். ஒரு சின்ன பிள்ளை போகிறா சண்டே ஸ்கூலில், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறா விபிஎஸ்சில். திரும்ப ஒரு வயசு வர்றப்பும் போகலை, துணை நடிகராக மாறிட்டா. சப் ஆக்டர், ஹெல்ப் ஆக்டர்.
ஆக்டர் அம்மான பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து பழக்கங்களும் அவங்களுக்கு வந்துடுச்சு. குடி, கஞ்சா எல்லாமே வந்துச்சு. அதோடு வியாதியும் வந்துச்சு. வியாதி ரொம்ப அதிகமாயிடுச்சு வியாதி. அந்த பொண்ணு சொல்லுது, காலில் இந்த இடத்துல ஒரு புண்ணு இருந்துச்சான், இந்த 2 முட்டுக்கும் இடையில். அதுலேருந்து தண்ணி வடியுமா. தண்ணி வடிகிறப்போ நாத்தம், துர்நாற்றம், யாரும் பக்கத்தில் வர முடியாது. அது நடிக்கிற மூலம் நடித்த அந்த அத்தனை பணத்தையும் செலவு பண்ணிச்சு, சரியாகலை. ஆனால் ஒரு நாள் ஒரு அமாவாசை ஜெபத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறப்ப நான் சின்ன பிள்ளையில் போனேன் விபிஎஸ்க்கு. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு குறிப்பிட்ட வயசு வரப்போ நான் கடவுளை மறந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க தகப்பனே, என்னை பிளெஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னாராம். அந்த அமாவாசை ஜெபத்தில் பாஸ்டர் ஸ்டேஜில் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாது யாருன்னு. ஆனால் ஒர்க்ஷிப் நடந்துட்டு இருக்கப்போ அந்த அம்மா தன்னை கடவுளோடு இணைத்து கொள்கிறப்போ அந்த அம்மா கண்கள் பார்க்க அந்த அம்மாவுக்குள்ளே வந்து ஒரு கருப்பு ஆவி வெளியே போச்சான். அந்த கருப்பு ஆவி வெளியே போகிறப்போ ஒரு அடுத்த நிமிஷமே அந்த புண்ணு வடிகிற சீல் நின்று போச்சான். அந்த தண்ணி வரது நின்றுச்சான், துர்நாற்றம் நின்றுச்சான், நிற்க முடியாது, உட்கார்ந்து ஒர்க்ஷிப் பண்ணது எழுந்து நின்று ஒர்க் பண்ணிச்சான். ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாருன்னு சொல்லுது. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர், அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரும்போன் வேதத்தில் தியானமாயிருக்கிற பாக்கியவான். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட நம் கர்த்தருடைய வேதம் இது ஆண்டவரால் எழுதப்பட்டது. எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு ஆத்தர். இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதினேன்னா அந்த புத்தகம் நிறையா விற்றுச்சுன்னா அதில் ஒரு கமிஷன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆத்தர் பை என் பேர். இப்போ மோகன்தாஸ் ஐயா சில புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். எழுதியிருக்கீங்களா? எழுதலை என்னைய மாதிரி உள்ளவர்களுக்கு. ஆர்த்தர்னா எங்கள் உலகம் முழுதும் நல்ல புத்தகமாக வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த புத்தகம் விற்ற ஒரு கமிஷன் வந்துடும். இப்போது கண்ணதாசன் பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க குடும்பத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அது ஒரு ரெவென்யூ. அது இப்போ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றா, இயேசு கேளுங்கள் கிடைக்குமென்றா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்குமென்றா, இயேசு கேளுங்கள் கிடைக்குமென்றா. இதை டேப் ராகமாணிக்கம் பண்ணார். நம்ம ஊருக்காரு, நம்ம இனத்தை சேர்ந்தவர். 15 வருஷம் அந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு சோறு போட்டுச்சு. ரேடியோவில் என்னைக்கு அந்த பாட்டு போடுறாங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட் அவருக்கு போயிடும். அந்த பாட்டுக்கு ரசிகர்கள். இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி போனீங்கன்னா கல்யாண வீட்டில் முதல் பாட்டு எந்த பாட்டு? அந்த பாட்டு தான். கேளுங்கள் தரப்படும் போட்டால் தான் பாட்டே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பாட்டு போடுவாங்க எல்லாரும், ஒரு கடவுளை பற்றி. ஆனால் இந்த பாட்டு கிறிஸ்தவ மக்கள் பற்றியில் கேளுங்கள் தரப்படும் பாட்டு போட்டு தான் துட்டு. பாட்டே கல்யாணமே இல்லை, அது போடலன்னா என்னதில்லை, நல்ல தண்ணி அடிப்பார். எங்கள் அண்ணன் 2 அண்ணன் கல்யாணத்துக்கு பாடியிருக்கிறார். ஹார்மோனியம் போட்டு வாயை சுற்றி ஈ மொய்க்கும் சாராயம். அந்த சாராயம் அப்போ உள்ள சாராயம் இவ்வளோ நல்ல சாராயம், இப்போ உள்ள சாராயம் எல்லாம் அப்படி ஈ மொய்க்காது. நான் அப்போ உள்ள சாராயம் அந்த வெல்லம் போட்டாங்க, உடம்பு கெட்டு போகாது. 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது வெல்லம் போட்டு சுத்தமாக செஞ்சு கொடுத்தாங்க. மக்களை போதையில் இருக்கும், சீக்கிரம் சாபம் பண்ணான். 35 வருஷம் 40 வருஷம் கழிச்சு தான் குடல் கட்டுப்போம். இப்போ உள்ள சாராயம் 6 மாதத்தில் அவுட்டு. இப்போ உள்ள சாராயம் உண்மையா இல்லையா? அந்த ஒரு பாட்டு தான் சோறு போடுது. அது ரெவென்யூ. அதுதான் புக் எழுதுகிற ரெவென்யூ. ஆனால் இந்த பைபிளை எழுதின ஆர்த்தர் யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரம். எத்தனை ஆண்டு? இப்போ எங்கள் தாத்தா சொல்லுவார், அந்த கோயிலில் 6-8 பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, நாட்டுமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அந்த பாட்டை நல்லா பாடுறவரு என்னைய மாதிரி ஆள் இல்லை, 6/8 அடிப்பார். மோகன்தாஸையா பாடுறப்போ அப்படி கை காட்டுறப்போ அந்த அடி தான் டான்ஸ் வரும், வருது இல்லை? அவர் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு 1000 சாண்டா கிளாஸில் அப்படி கையை காட்டினோடனே ஒரு அனல், அந்த அடி. அதேமாதிரி எங்கள் தாத்தா சொல்லுவார், கோயிலில் அடித்த உடனே ஆடுவாராம். ஒரு 50 ஆட்டு ரத்தத்தை குடிப்பாராம். எத்தனை ஆடு? 50 ஆடு ரத்தத்தை உறிஞ்சிடுவார். அப்படி கொடுத்து அப்படி பிடிப்பாராம், லெஃப்டில் தூக்குவாராம், அப்படி ஒரு கடி கடிப்பாராம், அப்படி வர தூக்கி போட்டுவாராம். 100 அடி மேலே போமா. அப்படி கோழியை எடுப்பாராம், ரத்தத்தை குடிப்பாராம், தூக்கி போட்டுவாராம். அப்படி அடித்தோடனே உள்ளே வந்துடுவார். அவர் கடைசியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் அந்த அடி வந்தோடனே எங்கே போயிடுவார்? சோறு பொங்கிட்டு இருக்காமல் அந்த வெள்ளிக்கிழமை அடித்தோடனே ஒளி அந்த வெளியே வந்து ஆடும் தெரியுமா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுதான் அந்த அடி. இது எங்கள் தாத்தா. ஆனால் எங்கள் தாத்தா எப்படி, அவர் தாத்தா எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ ஒரு 100, 200, 300 வருஷத்துக்குள்ள சரித்திரமே எனக்கு சொல்ல தெரியல. இது 6000 ஆண்டுகள் உள்ள சரித்திரம். சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான், கடவுள் ஒருவர், அந்த கடவுள் அன்புள்ளவர். அதுதான் டாப்பிக்கே. இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக் அண்ட் லத்தீன்ங்கிற மொழியிலேருந்து எடுத்து எழுதுறாங்க. கிரேக், லத்தீன், இங்கிலீஷில் கிடையாது. 1300ஆவது ஆண்டில் ஒருத்தர் எழுத வர்றார், அவரை ஷூட் பண்ணிடுறான், கொன்றுதான். 1440 ஸ்வித்துன்னு ஒருத்தர் எழுத வர்றாரு, கிஸ்ன்னு பேர், அவரை எரிச்சிடறான். எரிக்கிறப்ப அவருக்குள்ள ஸ்பிரிட் வருது. இது அதுக்கப்புறம் தான் மார்ட்டின் லூதர் இந்த பைபிளை 1500க்கு அப்புறம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க. 1500க்கு அப்புறம் 1700க்கு அப்புறம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வருது. அதை நம்மளால் படிக்க முடியாது. இன்னைக்கு லேட்டஸ்டாக 2000 ஆண்டில் திருவில்லியம் டிரான்ஸ்லேஷன் 15வது எடிஷன். அது நம்ம வச்சிருக்க பைபிளோட நல்லா இருக்கும் அது படிக்க, திருவில்லியம். அந்த கருத்து ஒன்று, எழுதப்பட்ட காலங்கள் வேற. மோசையை கூப்பிட்டு எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 22 தேவதூர்களை கூப்பிட்டு எழுதுங்கிறார். எசேக்கியேல் தீர்க்கனை கூப்பிட்டு எழுதுங்கிறார். எரேமியா தீர்க்கனை கூப்பிட்டு எழுதுங்கிறார். அவர் சொல்கிற கருத்தை ஆண்டவர் சொன்ன கருத்து. ஆண்டவர் சொன்ன கருத்து இந்த பைபிள். இந்த பைபிளுடைய ஆர்த்தர் ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய கருத்தில் ஒரே கருத்து தான், கடவுள் ஒருவர். நீ எப்படி பார்க்குறியோ, கண்ணாடி முன்னால் போய் நின்னா கண்ணாடி தான். யானையை பற்றி சொல்கிறப்போ முந்தா நாள் போன வாரம் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். யானையை பற்றி பல விதமாக சொல்கிறாங்க. ஒருத்தன் அடிக்கவும் ஒருத்தன் வெட்டுங்கிறான். ஒரு நாட்டுக்காரன், சைனாக்காரன் ஒன்று சொல்கிறான், இன்னொருத்தன் ஒன்று சொல்கிறான். ஒரு பிராமண சகோதரர் தான் சொல்கிறார் வாட்ஸ்அப்பில், நம்ம ஆள்ல யானையை வாய், அது யார் அவர் புத்துறாங்கிறான். நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி கடவுள். ஏன்னா தமது சாயலால். நமக்கு யானை மாதிரி இருப்பார்னா யானை மாதிரி இருப்பார், எலி மாதிரி இருந்தால் எலி மாதிரி இருப்பார். நீ எப்படி நீங்கள் நானும் எப்படி நினைக்குமோ அவ்வளோதான். ஆனால் கருத்து என்னது? ஒன்று. அந்த ஒரே கருத்து அன்பு, சேரிட்டி, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3 இருக்கு. ஃபெய்த், லவ், தீர்க்க தரிசனம். எல்லாம் ஒழிஞ்சிடும், அந்நிய பாஷை ஒழிஞ்சிடும், தீர்க்க தரிசனம் எல்லாம். ஆனால் அன்பு ஒரு காலம். அந்த அன்பு தான் சங்கீதம் 1. அந்த அன்புங்கிற ஒரு வாழ்க்கையில் வந்துட்டுனா, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் கொடியை இறக்கிடுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்க கொடியை நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமான எந்த சக்தி, எந்த வியாதி இருந்தாலும் உங்களை தொடாதுங்க, தொடவே தொடாது. போன வாரம் ஐயா சொன்னார், அண்ணே 15 நாள் டைஃபாய்டுனார். சொல்கிறப்பே பாருங்க, முடியாமல் உட்காந்துருக்கிறார்.
நான் நினச்சேன் எனக்கு கூட முடியலதான், ஆனால் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார், என்னோடு கடந்து வந்திருக்கிறார். எவ்வளோ நாள் இருக்குது, சாயங்காலம் வரையும் இருப்பானாங்கிறது முக்கியம் இல்லை, இருக்கணும்னு எனக்கு தெரியாது. வீட்டு வரையும் இன்னொரு ப்ரோக்ராம் போயிடுச்சு தான் வீட்டுக்கு போகணும், அது வரையும் இருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்த ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 20. கர்த்தர் என் மேய்ப்பராய். அடுத்து நான் தாழ்ச்சினா கீழே வரமாட்டேன், எப்போவுமே எங்கே இருப்பேன். அடுத்து மனைவி வீட்டோரங்களில் பப்பாளி செடி வைக்கிறோம், பப்பாளி பழம் வந்துக்கிட்டே இருக்கும். கொய்யா செடி வைக்கிறோம், கொய்யா செடி கொய்யாப்பழம் வந்துக்கிட்டே இருக்கும். மாதுளம்பழி, அதுதான் மனைவி. மனைவி எப்போயுமே என்ன பண்ண மாட்டா, போடா சனியம், உன்னைய போய் கல்யாணம் பண்ணதோட நான் ஒரு தரித்திரியம், உன்னைய போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இத்து போகிறேன், வாழ்க்கையில் என்னத்தடாக்கு அனுபவித்தேன். தீபாவளி வந்தது, ஒரு நல்ல சேலை கொடுக்க முடியுதா, நான் ஐயாட்ட 200 ரூபா கொடுத்து ஒரு சேலை வாங்கிட்டுருக்கேன், போடா நீலாம் இரு, அப்படி சொல்லலை. நமக்கு தேவையானதை கொடுக்கும் ஆண்டவர். உன் மனைவி வீட்டோரங்களுக்கு, பிள்ளைகள் ஒலிவ மரம் 200 வருஷம் கனி தரும். ஒலிவ மரம் 200 வருஷம் இருக்க எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில், கடல் எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எல்லா எண்ணெயோட ஒலிவ எண்ணெய் தான் விலை அதிகம். எப்போவுமே எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேல் தேசத்தில் ஒலிவ எண்ணெய் தான் சாப்பிடுவோம், அதான் சைனிங்காக இருக்கான், ரொம்ப மூளை இருக்கு. ஒலிவ மரத்தின் கன்றுகளைப் போல் இருப்பாய். சங்கீதம் 23. கர்த்தர் மேய்ப்பராயிருக்காள், அவரை நீ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எப்பவுமே நல்ல சாப்பாடு, அம்மந்த தண்ணீர், தெளிஞ்ச தண்ணீர், நல்ல தண்ணீர் கொடுப்பார். அடுத்து எனக்கு தேவையானதை கொடுத்துருவாரு. தேவையான ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருள் வந்தாலும் அது என்னை. இந்த சங்கீதம் 1:23 இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். வாழ்க்கையில் நமக்கு உயர்ந்த ஒரு இடம், வாழ்க்கையில் வழிதேடும் இடம். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை நீ கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் அந்த 2 சங்கீதத்தை வீட்டில் வாசித்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை தியானம் பண்ணி, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது தெரியலையேன்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க. யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, திரும்ப திரும்ப படிங்க. அந்த வசனம் அப்போ உங்களோடு பேசுகிறப்போ எனக்கே அந்த வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனைன்னு கேளுங்க. நிச்சயம் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. சங்கீதம் 1 படி நீர்க்கால்களின் ஓரமாய் கனிதரும் செடியாய் ஒலிவுமர கன்றுகளைப் போல எனக்கு என் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு என் பிள்ளைகள் இருக்கும் பிரச்சனை, எனக்கு என் சகோதரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றி மரண பள்ளத்தாக்கு எனக்கு இருக்குது, அந்த மரண பள்ளம் வேண்டாம்ப்பா, எனக்கு வாழ்வான பள்ளம் தகப்பனே. எனக்கு வாழ்க்கையில் ஒரு வாழ்வை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாழ்வை தாங்க. என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. அந்த பிளஸ்ஸிங் என் வாழ்க்கையில் வரட்டும், அந்த கிருபை என் வாழ்க்கையில் வரட்டும் தகப்பனே. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் தகப்பனே. இந்த 3வது ஆராதனையில் தகப்பனே நிச்சயமா கண்ணீரோடு வந்திருக்கிற எங்கள் மத்தியில் ஒரு விடுதலை வரணும், ஒரு அற்புதம் தரணும் தகப்பனே, ஒரு அதிசயம் தரணும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னுடைய வியாதியை நான் இப்போ சொல்லிட்டேன் தகப்பனே, என் வியாதியை நீங்க கவனிச்சு தகப்பனே. அந்த நீ பெயின், அந்த முட்டு வலியிலிருந்து அந்த கழுத்து வலி, திருப்ப முடியாத ஒரு கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேய்மானம் தகப்பனே, என்னையால நேரே படுக்க முடியாத நிலைமை தகப்பனே, அந்த வலியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. என் வீடு 2nd ஃப்ளோர்ல இருக்கு, ஆனா படி ஏற முடியல, அங்க லிப்ட் ஏற முடியல, இறங்க முடியலப்பா. கண்ணீரான வாழ்வு எனக்கு, அதிலிருந்து ஒரு முழுமையான வாழ்வு, ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம் தரணும் தகப்பனே. நீர் அதிசயம்
அதிசயங்களை செய்கிற தகப்பனல்லவா, நீர் வழி நடத்துகிற தகப்பனல்லவா. என் மகளுக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகளாயும் குழந்தை பாக்கியம் இல்ல, உன் பிள்ளைகள் கனிதரும் செடிகள் சொன்னீங்க. எனக்கு நான் ஒரு குட்டா இருக்கிற, எனக்கு வாழ்வில் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, தன் மகளுக்காக ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக, மகனுக்காக ஜெபிக்கிற அந்த குடும்பத்திற்காக உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை ஓரோடு இறங்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிக்குமா. மீண்டுமாய் எங்களுடைய அன்பு சகோதரர் பிஷப் ஐயாவை ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்களாக நாங்கள் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சுகம் பலன் தாங்கப்பா. இன்னும் அநேக ஆண்டுகள் ஜீவித்து அநேக ஊழியர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இந்த பகுதியில் எங்களுக்கு மலையில் மேற்கு ஒரு பட்டணமாய் நீர் அவரை உயர்த்த போறீங்க தகப்பனே. ஒரு நீர்க்காலின் ஓரமாய் நீங்க உயர்த்த போறீங்க தகப்பனே. அவருடைய பலவீனங்கள் தகப்பனே, தொடர்ச்சியாக இந்த 2-3 மாதங்களாக இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்டமக் ப்ராப்ளம், ஃபீவர், இப்படி பல கஷ்டங்கள் இருக்கு. அதுலேருந்து ஒரு முழுமையான வெற்றி அந்த 4000 பாஸ்டர் சேலத்தில் வர்றப்போ ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் தகப்பனே, அந்த பெந்தைக்கோஸ்தல நாளில் நடந்தது. இவர்கள் யார்? அந்த மந்தையை பார்த்து அங்க இருக்க அந்த கேட்கணும் தகப்பனே. அப்படிப்பட்ட வல்லம் அவர் மேல இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். நாங்கள் திருச்சபை மக்களாக ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. அவரோடு இணைந்து பணி செய்ய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு துடிதுடிப்பான ஆவியை தாங்க, உண்மையுள்ள ஆவியை தாங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆம் தகப்பனே, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு